கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கோர்சஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே வந்து ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதை தாண்டின விஷயங்கள் இல்லை எரர்ஸ் வருது, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வீடியோ பார்த்து ஒர்க் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூஸ் வருது, எரர் வருது, என்னால் அதுக்கு அடுத்த ஸ்டெப் சொல்லுங்கள், இல்லை எனக்கு பர்சனலாக வந்து நீங்கள் கைட் பண்ணுங்கள், 1 to 1 ஆக்ஷனில் நீங்கள் வந்து எனக்கு கைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை என்ன எதுன்றதை நம்ம வந்து கிளியர் கட்டாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ உங்களோட நியூ பிஸ்னஸை நியூ பிகினிங்கை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள், சூப்பராக சக்ஸஸ் ஆகும். எந்த ஒரு நேரத்துலையுமே உங்களோட தைரியத்தை மிஸ் பண்ணாதீங்க. இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும், இ-காமர்ஸ்ன்றதை காட்டிலும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை வாங்கி வைக்கிறோம், ஒரு பொருளை செய்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் கெட்டு போகாத பொருளாக இருக்கிற வரைக்கும் தைரியமாக நீங்கள் அடிச்சு போகலாம். கெட்டு போகிற பொருள்னா தான் அன்னன்னைக்கே நம்ம வந்து காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பில் இருப்போம். ஸோ கெட்டு போகாத பொருள் நீங்கள் என்னன்னாலும் பண்ணீங்கனாலுமே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஐயோ நம்மளால் செய்ய முடியுமா, நம்ம ஒரு தைரியம் இழந்த மாதிரி இருக்காதீங்க. இன்னொன்று ஃபெயிலியர்ஸ் வரதான் செய்யும். ஸோ ஃபெயிலியர்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நீங்கள் கற்றுக்கணுமே தவிர ஐயோ ஃபெயிலியர் வருதா எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒதுங்காதீங்க. சக்ஸஸ் எந்த அளவுக்கு நம்மளை வந்து மேலே கொண்டு போகுமோ அதை காட்டிலும் ஃபெயிலியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் உமனாவோ பிஸ்னஸ் மேனாவோ உங்களை மாற்றும். கண்டிப்பாக நீங்கள் அதை உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லைவாக தெரியும் போது தான் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக வரும். ஸோ உங்கள் பிஸ்னஸை சூப்பராக கொண்டு போங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.